என்னோட பேர் கண்மணி. நான் ஒரு 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் வீடை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், எல்லாம் பார்க்கணும், பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு கனவே. இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு ஒரு டைம்லலாம் எனக்கு தூக்கமே வராது. நைட்டில் திடீர்னு ஒரு பார்க்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பார்க்கு காமாட்சி வந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்குது, எனக்கு பயங்கர சந்தோஷம் சொல்லலாம். என்னோட பேர் கண்மணி. நான் ஒரு 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிஸ்னஸ்லேயே ஒரு 6-7 மணி நேரம் வெளியே இருக்கணும். ப்ளஸ் நான் என் வீட்டில் ஒரு 3-4 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஸோ நான் கிட்ட ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் வீடை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், எல்லாம் பார்க்கணுன்ற ஒரு பயங்கர ஒரு கனவே. நான் ஒரு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஒரு 5 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணதுனால எனக்கு வீட்லேயும் வேலை பார்க்க முடியல, ஸோ வெளியும் என்னால் அதை இது பண்ணிக்க முடியல. வீட்டிலேருந்தும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நான் தான் பார்ப்பேன். சமைக்கிறதுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் டோட்டலாக நான் தான் பார்க்கணும். எனக்கு வேறு யாரும் பார்த்தா பிடிக்காது. ஸோ நான் தான் பார்த்தாகணும். நீங்களே பார்க்கலாம், இந்த சுற்றி அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அடுத்த ஆள் செய்யணும்னு நினச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு ஒரு டைம்லலாம் எனக்கு தூக்கமே வராது. நைட்டில் என்ன இது நாளைக்கு பண்ணுமா, இதை பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே போகணும், அப்புறம் இங்கே வரணும், ஐயோ இந்த டைம் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் நான் எப்படி இங்கே வேலை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அதுவே எனக்கு என்னோடய தூக்கத்தையே ரொம்ப அது கஷ்டப்படும். என்ன சொல்யூஷன் இருக்கும்போது தான் திடீர்னு நம்மளுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பார்க்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பார்க்கு காமாட்சி வந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நான் என்ன யோசிச்சேனோ, நான் என்ன பண்ணுறேனோ அது அப்படியே ரியலாக அவங்களும் எனக்கு பண்ணுறாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரியே என் வீட்டை க்ளீனாக வச்சுக்க என் காமாட்சி நீங்கள் பார்க்க வேணாவா? காமாட்சி வாங்கம்மா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கனவு இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் பாஷா படம் ஆட்டோ இதில் இருப்பாங்க. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆட்டோ வாங்கி இந்த மாதிரி ஆயுத பூஜைலாம் பண்ணி செம்மையாக எல்லாரையும் சந்தோஷப்படும். நம்ம மட்டும் வாழக்கூடாது. ஸோ எனக்கு அதுவே ஒரு 6-7 மணி நேரம் கிட்ட அந்த வேலையை எனக்கு சரியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் இதை பார்த்து, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வீடு, அப்புறம் அந்த வேலை. ஆனால் எனக்கு ரெண்டுமே இப்போ ஈக்குவல். எனக்கு ரெண்டுமே வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும். நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரும்போதே நான் வண்டியில் வரும்போது நான் சாங்ஸ் நல்லா கேட்டுகிட்டே வருவேன். ஆனால் சாங்ஸ் ஒரு பக்கம் மைண்டில் இருந்தாலும் இன்னொரு பாட்டில் இதை எடுக்கணும், இங்கே க்ளீன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை நினச்சிட்டே படுக்கும்போது எனக்கு தூக்கமே வராது. ஸோ அடுத்த வேலையை நான் இதை பார்க்கணும், செய்யணும்னு. எனக்கு காமாட்சி வந்தோடனே அந்த மைண்டே கிடையாது. நான் எல்லாத்தையும் அவருக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பை தான் அந்த அம்மாவுக்கு நான் பண்ணோம். சோஃபாவை தள்ளி வைக்கணும், அவருக்கு டிஸ்டர்ப் படாமல் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு நான் மட்டும் கதவு லாக் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஸோ என் ரிலேஷன் பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு, லாக் ஓப்பன் பண்ணாதீங்க, அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, முடிஞ்சோன்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் உள்ளே போங்க. ஸோ அதனால் எனக்கு நான் கண்டென்ட் இது ஒரு வீடியோக்கோசம் சொல்லலை, ஆனால் எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேனோ அப்படியே இந்த காமாட்சியும் இருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. என்னோடய ரிலேஷன் பசங்கள்லாம் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா இங்கே அந்த வீட்டை பார்த்திங்கனாவே எனக்கு கொஞ்சம் அப்படியே ரேஸ் ஆகும். அதுக்குன்னே எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க, இதை எடுத்து வைக்காத, அவள் அவ்வளோதான், அப்புறமா திட்டுவா அப்படின்வாங்க.
அதுக்கு இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை. எடுத்து போட்டோமா, மண்ணாயிடுச்சா, டஸ்ட் ஆயிடுச்சா, ஓகே நம்ம காமாச்சிருக்காங்க பண்ணிடுவாங்கன்ற ஒரு ஒரு ரிலீஃப் அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இதை காமாட்சியை பற்றி சொன்னாங்க. அப்போது நான் உடனே வந்து சரி பார்க்கலாமே, இது என்ன இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு. அப்போது நான் அந்த ஸ்டோருக்கு போனேன், டிரான் ஸ்டோரு, அங்கே போயிருந்தேன். அப்போது அவங்க டெமோலாம் காட்டியிருந்தாங்க. ரொம்ப அது எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. பார்த்தோன்னே காமாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் காமாட்சியை வாங்கிட்டு அப்புறம் ஒரு 2-3 ப்ராடக்ட் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மீனாட்சி, ஒரு குட்டி மீனாட்சி. கிச்சன் ஐட்டமும் பாத்ரூம் ஐட்டமும். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்ததா அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பெரிய மீனாட்சி வந்து பாத்ரூம் எப்படின்னா, ரொம்ப கவலையே எனக்கு பாத்ரூம் தான். ஸோ என் வீட்டில் எல்லா குழந்தைங்களாம் வருவாங்க. ஸோ ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு க்ளீன் பண்ணவே கிட்டத்தட்ட 3 hours ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனால் நான் இந்த வாட்டி இதை நான் க்ளீன் பண்ணும்போது, மீனாட்சி அம்மா ஒரு ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது மினிமம் ஒரு லிக்விடு வித்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் வந்து அதை க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு 1/2 hour அதை ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் லிக்விடு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் வந்து அதை க்ளீன் பண்ண போகிறேன். நான் உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் கூட நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி போகும் இல்லைங்களா, அந்த இடம்லாம் ரொம்ப துரு பிடிச்சிக்கும். நான் என்ன பண்ணாலும் அது போகாது. அது எனக்கு ஒரு திருப்தியாகவே இருக்காது. இந்த ஏரியாவில் வந்து உப்பு தண்ணி ரொம்ப பாத்ரூம் வந்து அப்படியே கரை படியும் அந்த உப்பு தண்ணி. ஸோ என்ன க்ளீன் பண்ணாலும் அந்த கரை போகவே போகாது. ஆனால் நான் இந்த மீனாட்சி கொண்டு வந்து போட்டேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப க்ளீனாக அந்த கரையெல்லாம் எடுத்து கொடுத்து. சின்ன மீனாட்சி வந்து தீஞ்சு போயிடும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் தேய்க்கினா இந்த இரும்பு நார், ஸ்டீல் நார் இருக்குல்ல, அது தேய்ச்சி அது குத்தி அதுக்கு ஒரு எனக்கு வேலை செஞ்சாவே என் கை வீங்கும். எப்போவுமே ரெகுலராகவே என் கை வீங்கிடும். ஸோ அதுக்கேப்பேன். ஆனால் இந்த வாட்டி நான் 1 time தான் பண்ணேன், ரிலீஃபாக கொடுத்தது, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி தான் சொல்ல முடியும்.